இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவரையும் இந்த வேலையிலே இந்த விசேஷ ஆராதனைக்கு அழைப்பு நான் செய்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை யாவரையும் பலப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தாயார் தினமாக என்று சொல்லி நாம் யாவரும் அனுசரிக்கிறோம். இந்த தாயார் தின நாட்களிலும் கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி வழிநடத்தும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போம். வாருங்கள், ஒரு சில துதி பாடல் நிமித்தம் கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோமாக. அதுக்கு முன்பாக தலைகளை வணங்கிய தேவன் நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா உண்மை ஆராதனை செய்யும்படியாக, துதிக்கும்படியாக இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக சோசரம் செலுத்துகிறோம். தாயார் தினத்தை நாங்கள் அனுசரிக்கும்படியாக இந்த வேலையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே இந்த ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொரு தாயார்களையும் ஆசீர்வதிக்க, பலப்படுத்த, வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஆராதனை ஒரு அர்த்தமுள்ள ஆராதனையாக இருக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜனங்கள் கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலும் உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து போகும்படியாக இந்த வேலையிலே நான் வேண்டிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு சில துதி பாடலை பாடி ஆண்டவரே நாம் ஆராதனை செய்வோமாக. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்க பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்க பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா எந்தல நானீர், எதற்கும் பயமில்லை.
நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. If my heart has grown cold, there your love will unfold. As you open my eyes to the work of your hand, when I'm blind to my way, there your spirit will parade. As you open my eyes to the work of your hand, as you open my eyes to the work of your hand, oceans will part, nations come at the whisper of your call. Hope will rise, glory shine in my life. Your will be done. Present suffering may pass, Lord, your mercy will last. As you open my eyes to the work of your hand, and my heart will find praise. I delight in your way. As you open my eyes to the work of your hand, as you open my eyes to the work
open my eyes to the work of your hand. Oceans will part, nations come at the whisper of your call. Hope will rise, glory shine in my life. Your will be done. Oceans will part, nations come at the whisper of your call. Hope will rise, glory shine in my life. Your will be done in my life. Your will be நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, நான் உம்மை நேசிப்பேன். நீர் என் கோட்டை, நீர் என் தஞ்சம், நீர் என் அடைக்கலம், நீரே என் மறைவிடம். உம்மை போல இந்த உலகில் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. என்னை பாதுகாக்க, என்னை பராமரிக்க, என் மீது அன்பு செலுத்த, என் மீது அக்கறை கொள்ள உம்மை தவிர வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே, இயேசுவே
தேடுவேன் ஆண்டவரே. நீரே என் ராஜா, நீரே என் மீட்பர், நீரே என் ரட்சகர். வாசிக்க வேண்டிய வேத வசனம் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள் முடிய. ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களே ஆச்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய நெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் தீர்க்க விசாரித்தாள். அவள் எபிப்ராயிம் மலை தேசமான ரமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்திலிருக்கிற தெபோராவின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாயம் விசாரணைக்கு போவார்கள். அவன் நட்பதலில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீலோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். அதற்கு பாரா, நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோட்டைக்கு கேதேசுக்கு போனாள். அப்பொழுது பாரா செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோடு போனான். தெபோராளும் அவனோட கூட போனார். கேனியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாயின் புத்திரராயிருக்கிற கேனியரை விட்டு பிரித்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயிம் என்னும் கூர்வமீஸ் மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். அபினகாமின் குமாரன் பாரா தாபோர் மலையில் ஏறி போனான் என்று சிசேராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, சிசேரா 900 இரும்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய ஆரோ தேசத்திலிருந்து சியோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். அப்பொழுது தெபோரா பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனையனத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டை கற்கினால் கலங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய ஆரோசை மட்டும் துரத்தினான். சிசேராவின் சேனையெல்லாம் பட்டய கற்கினால் விழுந்தது.
ஒருவனும் மீதியாயிருக்கவில்லை. சிசேரா கால்நடையாய் கேனியனான எபேரின் மனைவி யாக்கோபினுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபின் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான எபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிற்று. தேவன் தான்மே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Today's Bible reading taken from Judges chapter 4 verses 1 to 17. After Ehud died, the Israelites once again did evil in the eyes of the Lord. So the Lord sold them into the hands of Jabin, a king of Canaan, who reigned in Hazor. The commander of his army was Sisera, who lived in Hasroth Hagoyim, because he had 900 iron chariots and had cruelly oppressed an Israelites for 20 years. They cried to the Lord for help. Deborah, a prophetess, the wife of Lapidoth, was leading Israel at the time. She held court under the palm of Deborah between Ramah and Bethel in the hill country of Ephraim. And the Israelites came to her to have their disputes decided. She sent for Barak son of Abinam from Kadesh in Naphtali and said to him, "The Lord, the God of Israel, commands you, go, take with you 10,000 men of Naphtali and Zebulun and lead their way to Mount Tabor. I will lure Sisera, the commander of Jabin's army, with his chariots and his troops to Kishon River and give him into your hands." Barak said to her, "If you go with me, I will go, but if you don't go with me, I won't go." "Very well," Deborah said, "I will go with you, but because of the way you are going about this, the honor will not be yours, for the Lord will hand Sisera over to a woman." So Deborah went with Barak to Kadesh, where he summoned Zebulun and Naphtali. 10,000 men followed him, and Deborah also went with him. Now Heber and Kenite had left the other Kenites, the descendants of Hobab, Moses' brother-in-law, and pitched his tent by the great tree in Zananim near Kadesh. When they told Sisera that Barak son of Abinoam had gone up to Mount Tabor, Sisera gathered together his 900 iron chariots and all the men with them from Hasroset Hagoyim to the Kishon River. Then Deborah said to Barak, "Go, this is the day the Lord has given Sisera into your hands. Had not the Lord gone ahead of you?" So Barak went down to Mount Tabor, followed by 10,000 men. At Barak's advance, the Lord routed Sisera and all the chariots and army by the sword, and Sisera abandoned his chariots and fled on foot. But Barak pursued the chariots and army as far as Hasroset Hagoyim. All the troops of Sisera fell by the sword, not a man was left. Sisera, however, fled on foot to the tent of Jael, the wife of Heber the Kenite, because there were friendly relations between Jabin king of Hazor and the clan of Heber and Kenite. May the Lord bless the reading of His holy verse. Amen. இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தாயார் தினம் என்று சொல்லி நாம் யாவரும் அனுசரிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த நேரத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொரு தாயார்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும், கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் ஆசீர்வாதம் பண்ணி அதை ரெட்டிப்பாக்க மாற்றுவாராக. இந்த வேலையிலே உங்களை யாவரும் நாங்கள் கனப்படுத்துகிறோம். நீங்கள் செய்த ஊழியங்கள் இந்த வேலையிலே நாங்கள் கனப்படுத்துகிறோம். தாயார்கள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு பெண்களையும் இந்த வேலையிலே நாங்கள் கனப்படுத்தும்படியாக இருக்கிறோம். அப்படியாக உங்களை யாவரும் தேவன் முன்பாக வைத்து கர்த்தர்கிட்ட இந்த வேலையிலே நான் ஜெபம் பண்ணும்படியாக இருக்கிறேன். வாருங்கள், தலைகளை வணங்கி நம்ம ஜெபம் செய்யலாம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, இந்த வேளையிலே தாயார்கள் யாவரும் ஆசீர்வதிக்க, பெண்கள் யாவரையும் நீங்கள் பலப்படுத்த நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அவங்க செய்த தியாகங்கள், அவங்க கடந்து வந்த பாதைகள், ஊழிய காரியங்கள் வைத்து சுவாமி, இந்த வேளையில் உங்களோட தயவு கரம் அவர்கள் மேலே நீடிக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். உங்களோட கிருபை அவர்கள் மேலே தங்க நான் ஜெபம் பண்ணுகிறேன். செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் ஆசீர்வதிக்க நான் ஜெபம் பண்ணுகிறேன். இன்னைக்கு அவர்கள் எடுக்கிற ஜெபங்கள் உமக்கிட்ட வருகிறது. அந்த ஜெபங்களுக்கெல்லாம் இந்த நாளிலே கர்த்தர் பதில் செய்து அவங்க வாழ்க்கையை இன்னும் செழிப்பாக மாற்ற நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வேலையில கூட அப்பா, இந்த வார்த்தையை தியானிக்கும் போது இந்த வார்த்தைகள் யாவரும் அவர்களை உற்சாகப்படுத்தவும், கேட்டுக்கொண்டே இருக்கிற உங்களோட பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கவும் நான் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் கண்மான தேவ ஜனமே, இந்த நாளிலே தாயார் தினத்தை நம்ம அனுசரிக்கபடியாக இருக்கிறோம். தாயார் தினம் அனுசரிக்கிறதுனால ஒவ்வொரு தாயார்களும் அவங்க செய்த தியாகங்கள், கடந்து வந்த ஊழிய பாதைகளை நினைவு கூறும்படியாக இருக்கிறோம். அவர்கள் மட்டும் இல்லை, பெண்கள் யாவரும் இந்த வேலையை நினைவு கூற ஆசைப்படுகிறேன். அவர்கள் எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கிறார்கள். நான் கடந்த திருச்சபைகளாம் பார்த்திருக்கிறேன். பெண்கள் அநேக ஊழியங்களை பங்கு பெற்றிருக்கார்கள். ஜெப ஊழியங்கள் சொல்லுங்கள், அவங்க இருப்பார்கள். சுசேஷ ஊழியம் சொல்லுங்கள், அவங்க அங்கே இருப்பாங்க. அறுபணி ஊழியம் சொல்லுங்கள், அவங்க இருப்பார்கள். கிறிஸ்தவ கல்வி சொல்லுங்கள், அவங்க தான் இருப்பாங்க. சண்டே ஸ்கூல், சிறு பிள்ளைகள் ஊழியங்களா, அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. நம்ம திருச்சபையில் கூட அப்படிப்பட்ட ஊழியங்களே அநேக பெண்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. சமூக சேவையிலேருந்து எல்லா இடத்துலையும் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆகிய அந்த வேலையிலே அவங்க செய்த ஊழியங்களுக்காக, அவங்க செஞ்ச தியாகங்களுக்காக இந்த வேலையில அவங்க நம்ம கனப்படுத்துகிறோம். அவங்களை நாங்கள் கர்த்தர் நாமத்திலேயே ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேலையிலே இன்னைக்கு எடுக்கப்பட்ட வேத பகுதியிலேருந்து ஒரு சில காரியங்கள் தியானிக்க முடியாது இருக்கிறோம். இந்த வார்த்தையை அவர்களை உற்சாகப்படுத்தும் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் எடுக்கப்பட்ட இந்த நியாயாதிபதி புஸ்தகத்திலேருந்து இங்கே ஒரு பெண்மணி, டெபோரா என்ற பெண்மணியை நாம் பார்க்குறோம். சவால் நடந்த காலகட்டத்திலும் அவர் ஊழிய பாதையிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் விசேஷமாக அவரை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். இருள் நடந்த ஒரு சூழ்நிலை, ஆனால் கர்த்தர் குரல் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் அழைப்பு கொடுத்திருக்கார். கர்த்தர் அழைப்புக்கு அவர் செவி சாய்த்து கீழ்ப்படிந்து அந்த அழைப்பு அவர் ஏற்றுக்கொண்டு அந்த ஊழிய பாதையிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆக இந்த வேளையிலே ஆண்டவர் எப்படி அவர்களை பயன்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். 3 காரியம் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். முதலாக, ஆண்டவர் யார் என்று அவர் அறிந்திருக்கிறார். அறிந்தது மட்டுமல்ல, ஆண்டவர் கனப்படுத்தின ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க. நீங்கள் வசனம் 1 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஏகோட், அவர் தான் இவங்களுக்கு முன்பாக இருந்த நியாயாதிபதி. ஏகோட் இறந்து முடிந்தோடனே இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடியுமாக தேவனுக்கு புறம்பாக பொல்லாப்பு காரியங்கள் செய்யும்படியாக இருந்தார்கள். Okay, if you read verse 1, you can read that after Ehud died, the Israelites once again did evil in the eyes of the Lord. தேவனுக்கு பார்வைக்கு முன்பாக தப்பிதங்கள், பாவங்கள் செய்திருக்கிறார்கள். அப்படின்னா தேவன் யார் என்று அறிந்த இந்த ஜனங்கள் இந்த காலகட்டத்தில் தேவனை ஞாபகப்படுத்தல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவங்களுக்கு கொடுக்கல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையை அவங்க செய்யாம சமுதாயத்துல ஒரு ஒழுக்கம் இல்லாம ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழும்படியாக தன் மனதில் என்ன இஷ்டப்படுதோ அது செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்படின்னா தப்பான பாதைகளை போகும்படியாக, தவறான காரியங்கள் செய்யும்படியாக, ஈடுபடும்படியாக இருந்தார்கள். நான் எகோடு இருக்கும் போது எகோடு ஒரு காரியம் செய்தார். இவங்க விக்கிர ஆராதனைகள் செய்த ஜனங்கள், விக்கிர ஆராதனைகள் செய்த தேவர்கள் விக்கிர ஆராதனை விட்டு விலகும்படியாக இருக்கணும் என்று சொல்லி அவர் கட்டளை செய்தார். யாரும் விக்கிர ஆராதனை செய்யக்கூடாதுன்னு என்று சொல்லி. அப்ப ஏகோடு இருக்கிறதுக்கும் யாரும் இந்த விக்கிர ஆராதனைகள் செய்யல. ஆனா ஏகோடு இறந்த பிறகு
இந்த கட்டளை இல்லை, எகோடு இல்லை, ஆகிய மறுபடியும் நம்ம இந்த ஆராதனை செய்யலாம், எப்படி இருந்தாலும் வாழலாம், என்ன வேணா செய்யலாம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கும் அவங்க கடந்து போயிட்டார்கள். அப்படி என்றால் அவங்க உள்ளுக்கு மாறல, வெளி அங்காரமாக தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். There was no inward change, only outward changes. Okay, only outward conducts were changed. ஏன்னா அங்க ஒரு கட்டளை இருந்திருக்குது, அந்த கட்டளை நிமித்தம் நான் இப்படிதான் இருக்கணும்னு நினைத்து அப்படியாக அவர் வாழ்ந்துருக்காங்க. உள்ளுக்கு எந்த மாதிரியான மாறலைங்க. அப்ப எகோடு எடுத்த பிறகு அந்த கட்டளையும் இல்லாதனால, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையே, அது இல்லாதனால மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு அவங்க போயிட்டாங்க. பழைய வாழ்க்கை போனால ஆவிக்குரிய நீதியிலே அவர்கள் வளரல, பின்வாங்கியிருக்கிறார்கள், தவறு செய்கிறார்கள். So there was a moral decay, a decline in spirituality. Okay, ஆவிக்குரிய நீதியிலே ஒரு சரக்கம் வந்தது. ஓகே, சறுக்கி விழுந்து கொண்டு இருக்கிறார்கள், தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கும் மேலாக ஆண்டரும் கனப்படுத்துறதும் இல்லாம போயிடுச்சுங்க. ஆண்டருக்கு மரியாதை செய்கிறதும் இல்லை. ஆராதனை செய்தவர்கள் இன்னைக்கு ஆராதனை செய்யாம ஆண்டருக்கு புறம்பான காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்களாம். இப்படிப்பட்ட ஒரு காலம், இப்படிப்பட்ட ஒரு இருளான காலம் சொல்லலாம். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு சவால் இந்த காலத்துல தான் டெபோரா எழும்பி வரார்கள். டெபோரா ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஒரு நியாயாதிபதியாகவும் ஜனங்களை வழி நடத்தும்படியாக ஆண்டவர் அழைப்பு கொடுத்து அவர்களை பயன்படுத்தி வருகிறார். வசனம் 4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்க என்றால் அப்படிப்பட்ட ஒரு இருளான சூழ்நிலை தான் டெபோரா எழும்பி அவர் விசுவாசத்தை காமிக்கிறார். தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னை வழி நடத்துகிறார் என்று சொல்லி அவர் விசுவாசம் தேவன் மேல வைத்து அந்த இருளான காலகட்டத்திலே அவர் எழும்பி மற்றவர்களையும் வழி நடத்தும்படியாக இருக்கிறார். அவர் எழும்புறதுக்கு காரணம் தான் தேவன் யார் என்று அவர் அறிந்திருக்கிறார். தேவன் யார் என்று அறிவது மட்டுமல்ல, அவர்களை கனப்படுத்தவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படின்னா இந்த தெபோரா இருக்கிற அந்த பெண்மணி தன் முன்பிதாக்கள் வணங்கின அந்த யெகோவா தேவனே அவள் அறிந்திருக்கிறார். மற்றவங்க மறந்துட்டாங்க, ஆனால் அவள் மறக்கவில்லை. அந்த ஆண்டவரை அவள் கனப்படுத்தவர்களாக காணப்பட்டார். She recognized and she gave the reverence to that God. Now we need to analyze and ask, as much we have recognized, are we also giving the reverence to our God? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம அறிந்திருக்கிறோம், அந்த ஆண்டவரை இவ்வளவுக்கு நம்ம கனப்படுத்துறோமா என்று சொல்லி. நான் கனப்படுத்துறது அவங்க சுத்தி இருக்கிற ஜனங்களும் அறிந்திருக்கிறார்கள். நீங்க வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு விசேஷ வல்லமை இருந்திருக்கிறது. தேவனுடைய ஆவியில நிரம்பி அவர் பேசுகிறார், தேவன் சொல்லுகிற காரியம் அவருக்கு கேட்குது என்று சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பவர் அவர்கிட்ட இருந்திருக்குது. அப்போ தேவனோட வல்லமை அவர்கிட்ட இருக்குது என்று சொல்லி ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். இந்த விசேஷ வல்லமை அவர்கிட்ட எப்படி பெற்றுக்கொண்டிருக்கிறார்? தேவனுடைய அவர் நெருங்கினால்தான் அந்த வல்லமை அவர்கிட்ட செயல்பட்டு வருகிறது. தேவன்கிட்ட நெருங்கிருக்கிறனால தேவனோட குரல் அவளுக்கு கேட்க முடிகிறது. கேட்க முடிகிறதுனால ஜனங்கள் மத்தியிலே அவங்க சொல்ல முடிகிறது. இப்போ ஜனங்கள் மத்திய ஏதோ பிரச்சனைகள் வருகிறது, ஜனங்களுக்கு பிரச்சனை நிமித்தம் அவங்க கிட்ட வராங்க. அப்போ அவங்க வழி தப்பிக்கிறது போகும்படியாக, அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க தீர்வு காணும்படியாக பதில் செய்கிறாங்க. தேவன் கிட்ட சொல்றாங்க, தேவன் ஒரு பதில் செய்கிறாரு. அந்த பதிலை இந்த ஜனங்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும்னா தேவனுடைய அவங்க நெருங்கி இருக்க வேண்டும். அது இவர்கிட்ட இருக்குது. பிரியமானவர்களே, தேவனை அறிந்தபடியாதனால, அவங்க அறிந்த அறிவில் இருக்கிறதுனால தேவன் யார் என்று அறிந்து தேவனை கனப்படுத்தவர்களாக இருக்கிறார்கள். போன வாரத்திலே நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். அப்போஸ்தலன் பவுல் தேவனுடைய கிறிஸ்துவோடைய அறிவு வளர்ந்த வேண்டும், அவருடைய அறிவை பெற்றுக்கொண்டு அவருடன் நெருங்க வேண்டும் என்று அவர் வாஞ்சியாக இருந்திருக்கிறார். மரண தருவாயில கூட இன்னும் தேவனை அறியணும் என்று ஒரு சிந்தனையிலே அவர் காணப்பட்டார். இதனாலே பிரியமானவர்களே, நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கிறதா? நாம் தேவனை தொடர்ந்து விசுவாசிக்க வேண்டும், தேவன்கிட்ட நான் நெருங்கி இருக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை நம்ம கிட்ட இருக்கிறதா என்ற இந்த வேலையிலே நம்ம கேட்க வேண்டும். நான் தேவன் பத்தி நிறைய இடத்துல நம்ம கத்துருக்கிறோங்க. We learn about God through many means, okay, or through many agencies. சிறு வயசுல நம்ம சொல்லலாம், சண்டே ஸ்கூல்ல நம்மளுக்கு தேவன் யாருன்னு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. MYF காலகட்டத்தில், வாலிப காலகட்டத்தில் தேவன் பற்றி அறியும்படியாக வேத ஆராய்ச்சி மூலியமாக நம்ம தேவன் பற்றி கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள்.
ஓகே, சபை ஊழியங்களை பிரசங்க ஊழியத்திலே நீங்கள் கேட்டிருக்கலாம் தேவன் யாரு என்று. ஸோ பல வகையிலே தேவனை பற்றி கற்றுக்கொள்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. பட் are we continuing after knowing, having the knowledge, are we having a deeper relationship with him? நான் இந்த பெற்றுக்கொண்ட அறிவை வைத்து தேவனோட உறவு கொண்டிருக்கிறோமா? Many have stopped in the quest of knowing God at this stage. ஒரு காலகட்டம் வந்தோடனே, சண்டே ஸ்கூல் முடிஞ்சு வாலிபர் வந்தோடனே அப்போதும் நினச்சி நிப்பாட்டிடுறாங்க. மற்றெல்லாம் யாராச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை தான் ஈடுபடுறாங்க தவிர தனிப்பட்ட வகையிலே இந்த ஆண்டவரோட ஒரு உறவு கொள்ள வேண்டும், இந்த ஆண்டவரை நான் தனிப்பட்ட வகையிலே ஒரு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சை இல்லாமல் இருக்கிறது. Nobody pursuing knowing God personally or intimately. ஒரு நெருங்கின ஒரு தொடர்பு இருக்கணும் என்று சொல்லி ஒரு வாஞ்சை இல்லாமல் இருக்கிறது. ஆனால் டெபோராக்கு அப்படி இல்லைங்க. டெபோரா ஒரு நெருக்க பார்வையில் இருந்திருக்கிறாங்க, ஒரு ஐக்கியம் இருந்திருக்கிறது. அந்த ஐக்கிய நிமித்தம் தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்கள் சொல்லி அவங்களுக்கு கேட்கப்படுகிறது. அதனால தான் அவங்க அந்த பாதையில் அவங்க நெருங்கி வருகிறார்கள், அந்த பாதையில அவர்கள் காரியங்கள் செய்து வருகிறார்கள். இந்த வேலையிலே அதை நம்ம பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே, நம்ம அறிய வேண்டும். நம் யாவரும் தேவனை அறிகிறதுக்கு தடைப்படுகிறது என்னவாக இருக்குது இந்த வேலையிலே? What hinders us to know God more in our life or to have a closer relationship with him? நம் தேவனோட உறவு கொள்வதற்கு நம் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் தடை பண்ணி கொண்டு இருக்கிறது? இந்த வேலையில் அந்த காரியங்கள், இந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டும் பிரியமானவர்களே. Because A.W. Tozer says, those who found God will continue to pursue him. A.W. Tozer, அந்த ஐயா ஊழியக்காரு, அவர் சொல்கிறார், ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரை கண்டு கொண்டவர்கள் தொடர்ந்து இந்த ஆண்டவரை நாடி வருவார்களாம், தேடிக்கொண்டு தான் இருப்பார்களாம். அதான் அப்போஸ்தலர் பவுல் செய்தார். அவர் இறுதி காலமிக்கும் மரண தருவாயில இருக்கும் போது கூட, அந்த பிலிப்பியர் சிறைச்சாலையில் இருக்கும் போது கூட அவர் தொடர்ந்து ஆண்டவரை தேடுபவர்களாக இருந்தார்கள். இந்த வேலையில் பெரியமார்களே, ஏன் ஆண்டவரே தேடுகிறதுக்கும் நாடி வருகிறதுக்கும் இன்னும் நெருங்கிறதுக்கும் ஏன் வாழ்க்கையிலே என்ன தடையாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும். இந்த கேள்வியோட ரெண்டாவது காரியம் இந்த பகுதியில் என்ன பார்க்கிறோம் என்றால், அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்னார் என்று அவர் தெரிந்திருக்கிறார். She knew her calling. It was a personal call for her. அவருக்கு தனிப்பட்ட அழைப்பு ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த 4வது வசனத்தில் அவர் பார்க்கிறோம், அவர் தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் அந்த காலகட்டத்தில் அவர் செயல்பட்டு வந்திருக்கிறார். நான் ஜனங்கள் யாவரும் பொல்லாப்பான காரியங்கள் செய்துட்டு இருக்கிறாங்க, தவறான காரியங்கள் செய்திருக்காங்க, மனசுக்கு விரும்பின காரியங்கள் அப்படியாக நினைத்து அவர்கள் அந்த பாதையில தான் கடந்து போகிறார்கள். ஆனா இது பார்த்து கொண்டு இருக்கிற இவர் அவங்கள பிரகாரமாக ஜீவிக்காதபடி அவர் தேவன் விரும்புகிற ஒரு ஜீவித்தை வாழ்ந்து முடிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. No, she easily can be distracted, to lead a life as how others are leading. மற்றவங்க வாழ்றாங்களே அப்படி நானும் வாழ்ந்து முடிக்கலாமே என்று நினைக்காதபடி தேவனை பிரியப்படுத்தணும் என்று சொல்லி ஒரு ஜீவித்தை அவர் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது அந்த அழைப்பு அவளுக்கு வருகிறது. அந்த அழைப்பு நிமித்தம் அவர் கீழ்ப்படிந்து இந்த தனிப்பட்ட வகையில கர்த்தருக்கு நான் தொடர்ந்து ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவருக்கு ஊழியத்திலே பங்கு பெறுறார்கள். அந்த அழைப்பு தான் இந்த வேலையை நாம் பார்க்கிறோம். அவருக்கு ஒரு தீர்க்கதரிசி அழைப்பாக இருக்கிறது, ஒரு நியாயாதிபதியாக ஆண்டவர் அந்த காலகட்டத்திலே அவங்களை நியமிக்கிறாங்க. Now she was a spokesman for God. So that means she brings God's message to the people. தேவன் கிட்ட கொண்டு தேவன் பேசுகிற காரியத்தை கேட்டு ஜனங்கள்கிட்ட அவர் சொல்லும்படியாக இருக்கிறார். நான் இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். பாராக் என்ற ஒரு மனுஷன், நீங்கள் அந்த பேரை நீங்கள் அந்த பகுதியிலேயே வாசிக்கலாம். நான் ஆண்டவர் பாராக்கு ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார் என்று தெபோரா சொல்கிறாங்க. ஆண்டவர் பாராக்கிட்ட ஒரு போர்க்காலம் வரப்போது, நீங்கள் ஜனங்களை ஒரு படையாக எழுப்பி அந்த படைக்கு தலைவராக இருந்து நீங்கள் இந்த படையை அந்த போர்க்களத்துக்கு கொண்டு போனோம் என்று சொல்லி பாராக்கை தலைவராக நியமிக்கிறாரு, அழைப்பு செய்கிறார் என்று டெபோரா பாராக்கிட்ட சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பாராக் பாருங்க, நம்பிக்கை இல்லாமல், அவளுக்கு நம்பிக்கை இல்லை, அந்த எதிர்ப்பு அவருக்கு தெரிவிக்கிறாங்க. எனக்கு அளவும் நம்பிக்கை இல்லை, இது என்னோட அழைப்பாக இருக்குதா என்று ஒரு கேள்விக்குறியோட அவ இருக்கிறார். அப்போ கூட பாராக்
தெபோரா கிட்ட சொல்றாங்க, ஒருவேளை நீங்க வந்தா நான் வருகிறேன், நீங்க போகலைன்னா நான் போக மாட்டேன் என்று அவர் சொல்கிறாங்க. இந்த கேள்வி நீங்க இந்த மாதிரியான பதில் செய்யறதுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க செஞ்சா ஊழியத்துல நானும் வரேன், நீங்க செய்யட்டி நான் செய்ய மாட்டேன். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, இல்ல பாஸ்டர் முதல் செய்யட்டும் அப்புறம் நம்ம பார்க்கலாம். சில நேரத்தில் அந்த மாதிரி சொல்லுகிறோம் இல்லையா? இங்க பாருங்க, பாராக் அப்படித்தான் அவர் சொல்கிறார். ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையிலும் டெபோரா முன்பாக கால் வைத்து அவன் கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை, அந்த பாத்திரத்தை இவர் செய்யும்படியாக இருக்கிறார். She was helping him to reaffirm his call as a leader. Okay, and that's why she was coming along. அவங்களோட சேர்ந்து கூட வரும்படியாக அவங்க இருக்கிறார்கள். நான் பெரிய காலத்துல புதிய ஏற்பாடுல எபிரேய புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கும் போது டெபோரா பேர் அங்க இருக்காது, ஆனா பாராக் பேர் நீங்க அங்க பார்ப்பீங்க. ஆச்சரியமா இருக்குது இல்லையா? இங்க விசுவாசம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். ஆனா பெரிய காலத்துல அவருக்கு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் என்று சொல்லி அவன் பேர் பதிவு பட்டிருக்குது. அப்படி என்றால் நினைக்கிற இந்த ஒரு சம்பவம் தான் பிறகு அவனுக்கு விசுவாசத்தை ஊட்டி இருக்குது. நம்பிக்கையாக ஒரு மனுஷனாக அவன் எழும்பி வந்திருக்கான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலை தாங்க. அப்படின்னா விசுவாசியாக இருக்கிற நீங்களும் நானும் சில வேளையில இதோ கஷ்டமா இருக்குது, பெரிய காரியமா இருக்குன்னு தயங்காதபடி கீழ்ப்படிந்து, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கா, அழைப்பு செஞ்சிருக்காரு, ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், ஏற்ற உதவி கொடுப்பார், ஏற்ற ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தைரியத்தோட நம்பி நம்ம இறங்கி செயல்பட்டு வர வேண்டுங்க. No, we must keep in mind that it is God who has called me. Therefore, He will give me the wisdom, He will give me the strength. I just need to obey and do the best, and God will do the rest. We have to do that. We have to believe in that. நம்ம விசுவாசிக்க வேண்டுங்க. அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி தேவை இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு கேரக்டர் நம்மளுக்கு வர வேண்டும். நான் இன்னொரு குவாலிட்டி இந்த இடத்துல என்ன பார்க்குறேன் என்றால், அப்பாற்பட்டு டெபோரா அப்பாற்பட்டு பாராக்கோட பாத்திரத்துக்குள் கடந்து வந்திருக்கிறார். She went beyond a calling to help Barak. That means she availed herself to help him. அப்பாற்பட்டு அது நேரத்தை கொடுத்து அந்த பாத்திரத்துக்குள் அவர் கடந்து வந்திருக்கார் என்று சொல்லி பார்க்கலாம். Because she was not called to go for the war. போர்க்காலத்துக்கு அவளுக்கு அந்த அழைப்பு இல்லை, பாராக்குக்கு தான் அந்த அழைப்பு. அந்த படையை அவர் தான் தலைமை தாங்கி கொண்டு போகணும். ஆனா இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க, டெபோரா போறாங்க. Deborah became the warrior. Deborah became the warrior. You can see her from prophetess to judge, and now she's a warrior. அப்படின்னா ஆண்டவர் ஒவ்வொரு பாத்திரத்திலையும் அவரை தொடர்ந்து கனப்படுத்தி வழி நடத்தவர்களாக காணப்படுகிறாங்க. அப்ப ஆண்டவர் எனக்கு அழைப்பு வைத்திருக்கார் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த அழைப்பு நிமித்தம் நம்மளுக்கு ஏற்ற பலனை கொடுப்பார், ஏற்ற ஞானத்தை கொடுப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறேன்னு சொன்னார், ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கணுங்க. ஆண்டவர் தீர்மானத்தில் நம்மளுக்கு பங்கு பெறும்படியாக ஆண்டவர் அந்த காரியங்கள் நம்மளுக்கு செய்கிறார். ஸோ இன்னைக்கு அந்த அழைப்பு நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். என்ன காரணத்துக்கு நான் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார், எனக்கு என்ன அழைப்பு இருக்கிறது, நான் என்ன செய்யணும் என்று சொல்லி நம்ம ஒரு நோக்கம் இருக்குது. ஆமாம் தானே? ஏன் மலாக்கால வைத்திருக்கணும், ஜோஹோரில் வைத்திருக்கக்கூடாது, ஏன் ஜஹாரில் வச்சிருக்கக்கூடாது, ஏன் அல்லோகஜா பக்கத்தில் வச்சிருக்கக்கூடாது, மலாக்கால வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஆண்டவர் ஏதோ நோக்கத்தோட வைத்திருக்கார். அந்த நோக்கத்துக்கு உங்களுக்கு அழைப்பு இருக்கிறது பிரியமானவர்களே. அந்த அழைப்பு என்னவென்றால், தேவனோட ராஜ்யம் நிறைவேற வேண்டும், தேவன் ராஜ்யத்தின் சித்தம் நிறைவேற வேண்டும். அந்த ராஜ்யத்தின் காரியங்கள் இந்த நாளிலே மலாக்கா பகுதியில் நடந்து கொண்டிருக்குது. உங்களும் என்னையும் அவர் பாத்திரமாக பயன்படுத்த ஆசைப்படுகிறார். இந்த அழைப்பை எப்படி உறுதிப்படுத்துவார்னா, பல வகையில் உறுதிப்படுத்த முடியும். தேவன் வார்த்தை மூலியமாக உறுதிப்படுத்த முடியும். தனிப்பட்ட வகையில் ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் குரல் மூலியமாக உறுதிப்படுத்த முடியும். திருச்சபை ஊழியத்தின் மூலியமாக மற்றவர்கள் சொல்ல முடியும், ஆண்டவர் உங்களுக்கு இந்த அழைப்பை வைத்திருக்கான்னு சொல்லி. வாலிப காலத்தில் நான் எந்த கூட்டத்தில் உட்காந்தாலும் ஏதாச்சும் ஒரு பாஸ்டரு, தம்பி உனக்கு ஆண்டவர் அழைப்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லுவாங்க. ஐயா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு 3 நேர ஒழித்துக்கு அழைப்பு வைத்திருக்கிறாரு, கூப்பிட்றான்ட்டு அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பிரசங்க ஒழித்துல எனக்கு அந்த அழைப்பு பல இடத்துல உறுதியாகிச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு உறுதி ஆகலாம் பிரியமானவர்களே. ஏதோ ஒரு அழைப்பு ஆண்டவர் வைத்திருக்கார் என்று சொன்னால் அது மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். டெபோரா வாழ்க்கையிலே அந்த அழைப்பு அவ புரிந்து கொண்டிருக்கிறார். Because she walked closely with God. The closer we walk with God, the clearer our call will be. ஆண்டவர் எவ்வளவு தொலைக்கு நம்ம நெருங்கி ஜீவிக்கிறோமோ அவ்வளோ தொலைக்கு நம்மளோட அழைப்பும் தெளிவாக வரும் பிரியமானவர்களே.
ஓகே, ஸோ லெட்ஸ் வாக் க்ளோசர் டு காட். ஆண்டவர் யார் நம்ம அறிந்து அவருக்கு கனப்படுத்தி அந்த பாதையிலே போகும்போது ஆண்டவர் என்ன அழைப்பு வைத்திருக்கிறான்னு நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். நான் மூணாவது காரியம், இந்த அழைப்பு பெற்ற இவள் ஆண்டவர் அதிகாரத்திலே செயல்பட்டு வந்திருக்கிறார். ஓகே, the third one is she knew her authority. If you look at verse 14, authority comes with God's approval. Now people saw that Deborah was somehow working with God's authority. அவர் தேவனுடைய அதிகாரத்திலே அவர் செயல்பட்டு வந்தார். She spoke with authority concerning the things of God. தேவனுடைய ஊழியத்திலே பாதையிலே தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அவர் அதிகாரத்திலே அவர் கடந்து சென்றிருக்கா என்று சொல்லி பார்க்கலாம். ஏன் இந்த காரியம் சொல்கிறேன்னா பெரியமார்களே, தெபோரா ஒரு பெண்மணி. இந்த காலத்திலே பெண்மணிகளுக்கு நிறைய இடம் கிடைக்கல. அவங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு உயர்ந்தமான இடம் அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிறதில்ல. ஆனால் டெபோரா அந்த காலத்திலே ஒரு கௌரவமான ஒரு இடத்துல அதிகாரத்தில் செயல்பட்டு வந்திருக்கார் என்றால் அது தேவனுடைய நெருங்கி இருக்கிற ஒரு காரணம். தேவன் கொடுக்கப்பட்ட அழைப்பு நிமித்தம் அவளுக்கு இந்த அதிகாரம் வந்திருக்குது என்று பார்க்கலாம். Now even in that difficult time, being a female leader, she was able to do what great leaders did at that time. Basically because she showed a great confidence in God. தேவன்கிட்ட நம்பிக்கை அவர் காமித்தனால தேவன் அவங்களோட அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுத்திருந்தார். ஏன்னா தேவனோட வார்த்தை மட்டும் கேட்கல, தேவன் என்ன செய்யணும்னு சொல்லி கீழ்ப்படிந்து அது பிரகாரமாக ஜீவித்தை நடத்தினால தேவனுடைய வல்லமை அவள் வாழ்க்கையில செயல்பட்டு வந்தது. Okay? She went with God's power and authority. She had this authority in her because of her relationship with God. இந்த வார்த்தை, இந்த அதிகாரம் நம்ம ஊழியத்திலையும் வரும் பிரியமானவர்களே. எப்போ வரும் என்றால் நம்ம அழைப்பு நிமித்தம் கீழ்ப்படிந்து அந்த பாதையில கடந்து வரும்போது தேவன் நம்மளைய கனப்படுத்தும் போது இந்த அதிகாரம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார். We will have a better understanding of the authority given when we can walk closely with God. ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்கும் போது, நெருங்கி நடக்கும் போது இந்த அதிகாரத்தை நாம் பார்த்து கொள்ளலாம். பாராக்குக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் பயத்தில் விட்டு போனனால அவனுக்கு இந்த அதிகாரம் அவர் சரியாக பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் தெபோரா தைரியத்தில் போனனால அந்த அதிகாரம் அவர்கிட்ட இருந்தது. அந்த அதிகார நிமித்தம் மறுபடியுமாக பாராக் செயல்பட்டதனால தான் பாராக்குக்கும் அந்த அதிகாரம் பிற்காலத்தில் கொடுக்கப்பட்டது. Deborah was willing to go because she placed her faith in God and God guaranteed the victory and the authority to her. Now நாம் கிட்ட ஆண்டவர் சில வேலையை கொடுக்கும் போது, ஆண்டவர் சில நேரத்தில் ஊழியம் கொடுக்கும் போது ஆண்டவர் இந்த அதிகாரத்தை சேர்த்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. இந்த அதிகாரத்தில் வல்லமை இருக்கிறது. ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சீடர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க என்றால் இந்த இடத்துல பேதுரும் யோவானும் தேவனோட அதிகாரத்திலே அவர்கள் செயல்பட்டு வரார்கள். தேவ ஆலயத்துக்கு வெளியே ஒரு சப்பானி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சப்பானி பார்த்து சொல்லுவாங்க, என்கிட்ட வெள்ளியும் தங்கமும் இல்லை, ஆனா தேவனுடைய நாமத்திலே அந்த அதிகாரத்திலே நீ எழும்பி நடன் என்று சொல்லுவார்கள். அந்த சப்பானியை அந்த கேட்ல இருந்து எழுந்து நடந்துருவார். அந்த அதிகாரம் இந்த ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. விசுவாசத்திலே இந்த அதிகாரம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இந்த அதிகாரம் நம்ம வாழ்க்கையில செயல்படணும் என்று சொன்னா நீங்களும் நானும் ஆண்டவரோட நெருங்கி இருக்க வேண்டும். எப்போதும் ஆண்டவரோட தொடர்பில் இருக்க வேண்டும். Now we can have this authority working in us if we are in union with Jesus Christ. God has entrusted us such authority. We can operate, but we need to operate that in faith and in a close relationship with God. ஆண்டவர் நெருங்கி இருக்கும்போது இந்த வல்லமை நம் மூலமாக கிரியை செய்ய வரும். ஆகையால் இந்த வேளையில் பெரியமக்களே, நம் விசுவாசத்திலே கடந்து வர வேண்டும். நம்ம விசுவாசத்திலே முன் கால் எடுத்து வைக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் MCO-ஆக இருக்கிறதுனால என்ன நடக்க போகுதுன்ட்டு கேள்வியில் இருக்கிறார்கள், பயத்தில் இருக்கிறார்கள், ஈவன் சந்தேகத்தில் கூட இருக்கிறார்கள். அதனால சில நேரத்தில் விசுவாசத்தில் ஒரு பணத்தை எடுத்து காணிக்கையாக கூட வைக்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது. நிறைய பேர் கூட பேசிட்டு இருக்கிற நிறைய பேர் அதான் சொல்றாங்க, எங்க பாச காசு இருக்கு கொடுக்கறதுக்கு, இருக்கும் போது கொடுத்தோமான்னு தெரியல, ஆனா இப்ப இல்ல கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சவால் நடந்த காலமா இருக்கனால
ஏன் விசுவாசத்துல கொஞ்சம் செயல்பட்டு வரக்கூடாது? யாரும் பார்க்க போறது இல்ல. உங்களுக்கும் ஆண்டவர் மட்டும் தான் தெரிய போகுது. எனக்கு கூட தெரியாது. ஆமா தானே? ஆனா விசுவாசத்தை நீங்க எடுத்து வைக்கலாமே. பரவாயில்ல ஆண்டவரே, என்னோட விசுவாசத்துல நான் செயல்பட்டு வருகிறேன். எங்க விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணலாம்? இங்க நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாங்க. இந்த விசுவாசத்தை நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். Faith opens door to miracle. You know that? வேதத்தில் நீங்கள் பாருங்க, யாரோட விசுவாசத்துல தான் ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு அற்புதம் செய்வார். எலிஜா ப்ரே பண்ணியிருப்பாரு. அவர் விசுவாசத்துல ஆண்டவர் பூமியில ஒரு ஆச்சரியத்தை செஞ்சிருப்பாரு, ஒரு அற்புதம் செஞ்சிருப்பாரு. மோசஸ் ஜெபம் பண்ணி விசுவாசத்தில் நடந்திருப்பாரு. ஆண்டவர் அவர் மூலியமாக பூமியிலே ஒரு அற்புதம் செய்திருப்பாரு. சீடர்கள் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவர் அவர் மூலியமாக அவங்களோட விசுவாச நிமித்தம் ஒரு அற்புதம் செய்திருப்பார். ஆபிரகாம் அவர் விசுவாசத்தில் நினைச்சு செய்திருப்பாரு. அந்த விசுவாச நிமித்தம் ஆண்டவர் அவர் மூலியமாக அற்புதம் செய்திருப்பார். If you study the Bible and history, you will find every time God moves on earth and does a miracle is because someone has belief. யாராச்சும் விசுவாசமாக. So we need to stretch our faith in God and God will do His miracle. God will do His miracle. ஆகிய பிரியமானவர்களே, இந்த வேளையிலே அந்த அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்வது விசுவாசத்திலே நாம முன்னுக்கு கால் எடுத்து வைக்க வேண்டும். கால் எடுத்து ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். பெண்கள் தாயாரை நம்ம கனப்படுத்தினால, பெண்களை நம்ம கனப்படுத்தினால ஒரு பெண்மணியோட கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பெண்மணி ஏற்குறைய வயசு 12 இருக்கும்போது அவளுடைய ஜீவித்தை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்தார். She surrendered her life to the Lord. She was 12 years old. Then she committed her life. When she was 18, she joined a monastery. ஒரு மத ஆலயம் என்று சொல்லுவாங்க. மத ஆலயம் சொல்லுவாங்களே, தேவ ஆலயத்தில் அவர் முழு நேரமாக இருக்கிறதுக்கு 18 வயசுலே அவர் ஒப்பு கொடுத்து அந்த தேவாலயத்திலே அவர்கள் பங்கு பெற்று வந்தார்கள். பிற்காலத்தில் அவளோட தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகும்படியாக ஒரு அழைப்பு வந்துச்சு. அவர் சொன்னாங்க, நீ மொனாஸ்ட்ரியில் இருக்க வேணாம், நீ நல்ல ஆங்கிலம் செய்கிறதுனால ஆங்கிலம் வாத்தியார் தேவையாக இருக்கனால நீ பயணம் செய்யணும்னு சொல்லி ஒரு போட்டில் ஏற்றி அந்த அம்மாவை அனுப்பிட்டாங்க. அந்த அம்மா இந்தியாவுக்கு சேர்ந்தாங்க. இந்தியாவிலேருந்து அம்மா இங்கிலீஷ் வாத்தியாராக ஏழைகள் மத்தியிலே பணிவிடை செய்து ஏழைகள் மத்தியிலே ஒவ்வொரு காரியங்களும் செய்து வந்தார்கள். இந்த நாளிலே அந்த அம்மாவோட முழு பேர் நமக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் மாதர் தெரேசான்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எங்கே ஆரம்பித்தார்கள்? இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். சின்ன ஸ்கூலில் ஆரம்பித்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய தியாகத்தை பார்த்து அவர்கள் படிப்படியாக தெய்வ சித்தத்தை செய்யும்படியாக கொண்டு போயிட்டார். She obeyed a call. She became a missionary, became a teacher, and she went to a foreign land. She did not hesitate to come to a foreign land. She went to India. இந்தியான்னு தெரிந்து அந்த காலத்திலேயே அவர்கள் வந்திருக்கிறார்கள். Now Mother Teresa said she will receive a call within a call. அவங்க சொல்றாங்க, அழைப்பு நிமித்தம் இன்னொரு அழைப்பு வந்தது. அவங்க வாத்தியாராக தான் வந்தார்கள். ஆனால் அங்கே பிறகு தான் இன்னொரு அழைப்பு அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இந்த ஏழை ஜனங்களுக்கும் நீ வாத்தியாராக இருக்கணும், ஏழை ஜனங்களோடு பணிவிட செய்யணும் என்று சொல்லி she went on to serve the poorest of the poor. ஏழையிலே இன்னும் ஏழையாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு பணிவிட செய்யும்படியாக அவர்கள் ஒப்பு கொடுத்தவர்களாக இருந்தார்கள். அந்த இடத்துல தான் ஆண்டவர் அவர்களே பயன்படுத்தினார்கள். அனாதைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் பயன்படுத்தினார். வாலிபர்கள் தாயாராக இருக்கிறவர்கள் மத்தியில் பயன்படுத்த யங் மதர்ஸ். Then she became a role model for many women in the nation. அநேக பெண்களுக்கு அவர் முன்மாதிரியாக இருந்து அவங்க அநேக பேத்துக்கு உதவியாக பணியாற்றவர்களாக காணப்பட்டார். பெரியமார்களை கர்த்தர் அவர்களை விசேஷமாக சிறந்தவர்களாக பயன்படுத்தி வழிநடத்தலாம் என்று சொல்லிப்பாங்க. God used her greatly to fulfill his plan. எங்கேயோ இருந்தாங்க, எங்கேயோ ஒரு மொனாஸ்திரி இருந்தாங்க, பேர் அடையாளம் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துலேருந்து இந்தியா கொண்டு வரும்படியாக இந்தியாவிலே அவங்க சிறந்த ஒளிகள் செய்து பெரிய அளவுக்கு ஆண்டவர் அவங்க உயர்த்தி வைத்திருக்காங்க. இதெல்லாம் நடந்த காரணம் ஒன்றுதாங்க, என் ஆண்டவர் எனக்கு அழைப்பு செய்திருக்காரு. 12 வயசுல ஒப்பு கொடுத்தாங்க. 18 வயசுல ஆண்டவருக்கு அழைப்பு இருந்திருக்கா சொல்லி மொனாஸ்ட்ரி ஜாயின் பண்ணாங்க. மொனாஸ்ட்ரி ஜாயின் பண்ணி ஆண்டவர் இன்னும் அழைத்திருக்கிறாரு, இன்னும் இடத்துக்கு கொண்டு போறான்னு சொல்லிட்டு கீழ்ப்படிந்து அந்த இடத்துக்கு போனாங்க. இதெல்லாம் அந்த கீழ்ப்படிந்தனால வந்த பலன். ஆக்கள் பிரியமாக்கள், இந்த வேலையிலே தேவன் வார்த்தை அநேக நேரத்தில் நம்ம கேட்கணும். நான் கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படுங்க என்று சொன்னீங்கன்னா நீங்கள் தேவனோட ஐக்கியம் செய்கிறதுக்கு முதல் படி எடுக்கிறீர்கள். ஆக இந்த வேலையில் பிரியமாவர்களே, நம்ம அந்த முதல் படி எடுப்போமா? தேவன் வார்த்தையை கேட்கறது மட்டும் இல்லை,
தேவனோட நெருங்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிறதுக்கு இந்த வேலையில நம்ம முயற்சி பண்ணணும். வாருங்கள் நம்ம தலைகள் வணங்கிய தேவன் நோக்கி பார்ப்போம். Let us pray. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் ராஜா தொடர்ந்து எங்களோட இடைப்படும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து உங்களோட குரல் கேட்கிறவர்கள் மட்டுமில்லை, அது கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. எங்கள் கல்லான இருதயத்தை உடைத்து அப்பா கீழ்ப்படுகிற ஒரு உள்ளமாக மாறி வர கர்த்தர் கிருபை செய்ய நான் ஜெபம் பண்ணுறேன். அப்படிப்பட்ட கீழ்ப்படிந்து ஊழிய பாதையில் இருக்கிற உங்களோட பிள்ளைகளே இந்த வேலையை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணும். செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நீ ஆசீர்வாதம் பண்ணி தன் குடும்பத்துக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து போக கர்த்தர் எங்களை பலப்படுத்த நாங்கள் மீதி இருக்கிற நேரத்தில் தொடர்ந்து கர்த்தர் இடைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. பிரியமானவர்களே, ஒரு சின்ன அறிவிப்பு. எடுக்கப்படுகிற காணிக்கை தசம பாகங்கள் இந்த வேலையிலே நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் மூலியமாக செய்யலாம். அதுக்கு போதுமான தகவல் நம்மளுடைய டிஎம்சி மலாக்கா chat குரூப்பில் போடப்பட்டிருக்கிறது. இங்கே சின்ன ஸ்லைட்லேயே அந்த பேர்கள் சிஎம்பி பேங்க் அதோட அக்கௌண்ட் நம்பரும் இங்கே நம்ம போடுகிறோம். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய காணிக்கை தசம பாகத்தை அந்த இடத்துல அந்த பேங்க்கில் போட்டு முடிந்தோடனே உங்களுடைய ஸ்லிப் வாட்ஸ்அப் மூலியமாக இல்லை தகவல் மூலியமாக பிரதர் சாம்பிதாஸ் கிட்டே நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் உங்களால் இது செய்ய முடியல, நான் ஆன்லைனில் செய்ய முடியலன்னா பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். மீண்டும் திருச்சபைக்கு நீங்கள் வரும்போது உங்களுடைய தசம பாகத்தையும் காணிக்கையும் நீங்கள் அங்கே வந்து செலுத்தலாம். இது ஒரு ஆப்ஷன். நிறைய பேர் கேட்டனால நாம் இந்த காரியங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். வாருங்கள் இந்த வேலையிலே இறுதி பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு எடுக்கப்பட்ட காணிக்கை தசம பாகத்தை இந்த வேலையில் நம்ம செலுத்தலாம்.
பெரியவர்களே, செய்தி கேட்ட பிரகாரமாக கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. முக்கியமாக நம்ம தாயார்கள் யாவரையும் கர்த்தர் இன்னும் அவர் பராமரிப்புக்குள் வைத்துக்கொண்டு அவரை தொடர்ந்து பலப்படுத்தி ஊழியத்திலே பங்கு பெற கர்த்தர் அவங்களுடைய தங்கும்படியாக இந்த வேலையிலே நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து இந்த தாயார்கள் யாவரையும் இன்னும் ஆசீர்வாதம் பண்ணி இந்த ஆண்டிலே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் யாவரும் கர்த்தர் செய்து வழிநடத்த நம்ம ஜெபம் பண்ணணும். வாருங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, இந்த வேலையிலும் நாங்கள் யாவரும் சமத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த MCO காலங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் கர்த்தர் இதுலயும் இருக்கிறீர், கர்த்தர் இதுலயும் வழி நடத்தி வருகிறீர், கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, எங்களோட விசுவாசம் பலப்பட வேண்டும். நாங்கள் இது மூலியமாக இன்னும் தேர்ந்த கிறிஸ்தவர்களாக மாறி வருகிறதுக்கு ஒரு வாய்ப்பையும் உண்டு பண்ணுகிறீர் என்று சொல்லி நாங்கள் அறிகிறோம். இந்த வேலையில் அப்பா, தெபோராக்கு கொடுக்க அழைப்பு பிரகாரமாக எங்க வாழ்க்கையிலும் ஒரு அழைப்பு வைத்திருக்கிறீர். அந்த அழைப்பு நிமித்தம் நாங்களும் அறிந்து கர்த்தாவை இந்த நல்ல பாதையை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக தாயார்கள் மத்தியில் உங்களுடைய ஆசீர்வாத கரங்கள் எப்போதும் இருக்க ஆசீர்வாதம் பண்ண வழி நடத்த ஜெபம் பண்ணுகிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நாதர் இயேசுவோட கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதாகாலம் நம்மளோட தங்கி வாசம் செய்வதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பிரச நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. தொடர்ந்து இந்த ஆராதனையை நீங்கள் கடந்து வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன வீடியோ கிளிப் இருக்கிறது. இந்த வீடியோ கிளிப்பை பார்த்து நீங்கள் மகிழ அறிவீர்கள். God bless you. Happy Mother's Day. Happy Mother's Day, Amma. Happy Mother's Day. Happy Mother's Day, Amma Chilla Umma. Happy Mother's Day to all mothers. Happy Mother's Day. Happy Mother's Day. Happy Mother's Day, Amma. I love you. Oh, hi! How are you all? I wish to all the mothers and my mom Happy Mother's Day. I love you. Bye. My mother is the best, the very, very best. I love my mother so much, and I wish a Happy Mother's Day to all the mothers. Hi, Ma. Happy Mother's Day. Happy Mother's Day, அம்மா. எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க, எங்கள் அம்மா நல்லா நம்ம கூட விளையாடுவாங்க. Happy Mother's Day to all the mothers. Happy Mother's Day. Happy Mother's Day to all the mothers. There is nothing as sincere as mother's love in the world. Happy Mother's Day to all the mothers. Roses are red, violets are blue, sugar is sweet, so are you. Mom, you have filled my life with the aroma of your love. I am blessed to have you. I love you. Happy Mother's Day. Happy Mother's Day. Happy Mother's Day to all the mothers. I love you all. Happy Mother's Day, Amma. I love you and I wish to all the mothers Happy Mother's Day. Happy Mother's Day. உங்கள் அனைவருக்கும் எங்கள் தாயார் தின வாழ்த்துக்கள். Happy Mother's Day. அந்நிய தினர் வாழ்த்துக்கள். Happy Mother's Day to all the mothers. Happy Mother's Day. Happy Mother's Day to all the mothers. May God bless you all. Happy Mother's Day to all mothers. TMC மலாக்கா அனைத்து தாயார்களுக்கும் எங்க தாயார் தின வாழ்த்துக்கள். Happy Mother's Day. God bless you. Hello TMC Melaka. எல்லா மதர்ஸ்க்கும் ஹாப்பி பிளஸட் மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சிரிங்க, சிரித்த முகத்தோடு இருங்க. God bless you. Bye bye.
Mother's Day. Hi, Happy Mother's Day. Happy Mother's Day. எல்லா தாய்மார்களுக்கும் Happy Mother's Day. Happy Mother's Day to all the mothers. Happy Mother's Day to all mothers. Happy Mother's Day to all the mothers. Hi everyone. Hello. Both of us, we would like to wish Happy Mother's Day to all mothers and all married women. Happy Mother's Day to you. Happy Mother's Day. Especially to our mothers, Mrs. Retna Joseph and Mrs. Alice Sebastian. A very blessed Mother's Day to you and to all of you out there. Blessed Mother's Day. Happy Mother's Day. Praise the Lord. Blessed Mother's Day to my mother and all the mothers in the world. We love you all. Hi everyone. A happy and a blessed Mother's Day to all mothers. We love you. Happy Mother's Day. அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். எமது மலாக்கா திருச்சபை தாய்மார்கள் அனைவருக்கும் எமது அன்பான அந்நியர் தின வாழ்த்துக்கள். Happy Mother's Day. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் சோஸ்திரம். மலாக்கா திருச்சபையை சேர்ந்த அனைத்து தாய்மார்களுக்கும் எங்களுக்கு இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள்.